Hi guys, welcome to our channel Soft Tech for Sale. போன வீடியோவில் நம்ம வந்து ஓப்பனிங் விண்டோஸ் வித் டைனமிக் காம்பனன்ட்ஸ் பார்த்தோம், டைனமிக் ஆட்ரிபியூட்ஸும் பார்த்தோம். இப்போ வந்து ஓப்பனிங் விண்டோஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் ஒரு ஃப்ரேம் போட்டுக்கிறேன். ஃப்ரேம் வந்து 4 feet, நடுவில் வந்து ஒரு பேனல் மாதிரி விட்றேன். அதனால் 2 inch 4 feet 2 inch கொடுக்குறேன். 4 feet 2 inch, ஹைட் வந்து 5 feet. என்டர் கொடுத்துட்டு இது ஒரு ஆஃப்செட் எடுத்துக்கிறேன். ஆஃப்செட் வந்து ஒரு 4 inch. ஆஃப்செட் 4 inch எடுத்துக்கிட்டு நான் சென்டரில் இருக்கிற பேனலை டெலிட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து நான் டேபிள் மெஷர் பண்ணி 2 inch அந்த வுட்டு நடுவில் வரையணும்னு சொன்னால அது வரைய போகிறேன். இங்கேருந்து இது வரைக்கும் 2 feet, அப்புறம் இந்த இடத்துலேருந்து 2 inch. இந்த 2 பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் சென்டர் வுட் வரைய போகிறேன். ஓகே, இந்த சைடில் இருக்கிற 2 பாயிண்ட்லேயும் டெலிட் பண்ணிடலாம். இந்த லைன்ஸையும் டெலிட் பண்ணிடுறேன், ஏன்னா இது வந்து செப்பரேட்டாக பிரியும் செக்ஷனாக. அதனால் இந்த இதையும் டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணி இப்போ இது ஒரே குரூப் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுத்துக்கிறேன், புஷ் புல் பண்ணி திக்னஸ் கொடுக்குறேன். ஒரு 4 inch திக்னஸ் ரெண்டு கொடுத்துட்டு இது வந்து ஃப்ரேமாக எடுத்துக்கிறேன். மேக் காம்பனன்ட் போயிட்டு ஃப்ரேம் கொடுத்து என்டர் கொடுத்தாரு. அடுத்து இன்னொரு ரெக்டாங்கிள் பேனலுக்காக அது 2 feet சொன்னல, 2 feet அதான கொடுத்தோம். அதனால் 2 feet, 5 feet கொடுத்துட்டு இதை குரூப் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இதில் நீங்கள் எந்த சேஞ்சஸ் பண்ணாலும் அதுலேயும் சேஞ்ச் ஆகும். குரூப் பண்ணிவிட்டு நீங்கள் காப்பி பண்ணிங்கன்னா. ஸோ நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ இதை குரூப் ஆக்கிக்கிறேன். அடுத்து இதை குரூப் ஆக்கிக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ இது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல வைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஆக்சிஸ் சொன்னால, எந்த எண்ட் வந்து ஆக்சிஸ் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டில் தான் சுத்தம்னு சொல்லிட்டு, சாரி, இதை வந்து காம்பவுண்டாக மேக் பண்ணணும். நான் குரூப்பாக மேக் பண்ணிட்டேன். பேனல் 1 இப்போ இந்த இடத்துல பேனல் இது ஆக்சிஸ் காட்டுச்சிங்களா, அப்போ இந்த சைடு ஓப்பன் ஆக போகுதுன்னு அர்த்தம். அப்போ இதை எடுத்துகிட்டு போய் நான் இந்த இடத்துல வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ இதையும் காம்பவுண்டாக மாற்றிக்கிறேன். P2 என்டர் கொடுத்துட்டு சேஞ்ச் ஆக்சிஸ் எப்பயும் போல் இந்த எண்டு, ஏன்னா எனக்கு இது ஆப்போசிட் டைரக்ஷன் சுற்றணுன்றதுனால. ஓகேவா? இப்போ எடுத்துகிட்டு போய் நான் அது செகண்ட் பேனல் இருக்கிற இடத்துல வைக்கிறேன். ஓகேவா? ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து இது ஒரு குரூப் ஆக்கிக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் சின்னதாக ஒரு மெட்டீரியல்னு ஒன்று சொல்லிடுறேன் இன்றைக்கி. அதை வந்து சும்மா ஒரு எதுக்கு போடுறேன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். ஒரு ரிப்போர்ட் வச்சுருக்கேன் பார்த்துங்க. நீங்கள் வந்து இப்போ இது கூட கம்பைனாக கொடுத்தீங்கன்னா இது ரொட்டேட் ஆகும்போது சேர்ந்து ரொட்டேட் ஆகும். நான் இப்போ போட போகிறது நீங்கள் தனியாக கொடுத்தீங்கன்னா அது தனியாக நிற்கும். அதனால் இது கூட குரூப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சும்மா ஒரு 2 கலர் மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே சைடில் இது வந்து டிஃபால்ட் ட்ரெயின் சொல்லுவாங்க. இது நெக்ஸ்ட் வீடியோவில் நடக்கிறேன். இது மெட்டீரியல்ஸ் போயிட்டு நமக்கு என்ன கலர் வேணுமோ கீழே பண்ணு நிறையா வரும். ஸ்டோனு, டைல்ஸு, வாட்டரு, மெட்டல், பேட்டர்ன், ரூஃபிங் எல்லாமே வரும். நான் அது மெட்டல்லேருந்து ஒன்று எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு அலுமினியம் எடுத்து இங்கே தெரியுதுங்களா, அலுமினியம் இங்கே கொடுக்குறேன். அடுத்து மெட்டல் அலுமினியம் வந்து இந்த இடத்துல கொடுக்குறேன். இந்த இடத்துல கொடுத்துட்டு
என்ட்ரு கொடுத்துட்டு இப்போ எஸ்கேப் வெளில வந்துடுறேன். நான் இப்போ வெளில வந்துட்டு இப்போ வந்து இது ஒரு ப்ரூஃப் பார்க்க போகிறேன். மேக் காம்பவுண்ட் போயிட்டு விண்டோஸ் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்றேன். இப்போ நான் இதை attribution கொடுக்குறேன். இப்போ வந்து பேனல் 1 வந்து எனக்கு எந்தாண்ட சைடும், பேனல் 2 அந்தாண்ட சைடும் திரும்பணும். அப்போது இதில் போய்ட்டு அதேமாதிரி ஆன் கிளிக் போய்ட்டு அனிமேட். இந்த கமெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, முடிஞ்சால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொட்டேட்டை போட்டு இசட் ஆக்சிஸ், எந்த ஆக்சிஸ் பொறுத்து சுற்றணுமோ அந்த ஆக்சிஸ், எந்த ஆங்கிள் கொடுத்து ப்ராக்கெட் க்ளோஸ் கொடுத்து என்டர் கொடுத்துக்கணும். இப்போ எனக்கு P2 வந்து இந்த இடத்துல இருக்குது ஆக்சிஸ், அப்போ எனக்கு மைனஸில் கொடுக்கணும் இந்த இடத்துல இருந்தால். இப்போ அதேமாரியே போயிட்டு ஆன் கிளிக் அனிமேட் ப்ராக்கெட் ஓன் பண்ணி கொட்டேஷன் ROTZ க்ளோஸ் ரொட்டேஷன் கொடுத்து 10,40 கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்துரு. இது வந்து பாசிட்டிவில் கொடுத்தேன்னா எனக்கு இந்தாண்ட சைடு ஓப்பன் ஆகும். ஸோ நான் நெகட்டிவில் கொடுத்துக்கிறேன். என்ட்ரி கொடுத்துட்டு இப்போ பாருங்கள், தெரியுதுங்களா உங்களுக்கு? ஓப்பன் ஆகிருக்கு, விண்டோ ஓப்பன் ஆகிருக்கிறது தெரியுது. விண்டோஸ் இதே மாதிரி தான். இது மோர் ஆஃப் ஆல் டோர்ஸ் மாதிரி தான். ஸோ உங்களுக்கு இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமாக இருக்காது. நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஸ்லைடிங் விண்டோ சொல்கிறேன். அதுதான் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இது இவ்வளோ தான். இதில் வந்து மெட்டீரியல்ஸ் இப்போ நான் சொல்கிறேன். நம்ம இந்த 2 மெட்டீரியல் நான் கிளிக் பண்ணால, அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு ஒரு நேம் கொடுத்துப்போம். க்ரியேட் மெட்டீரியல், நீ இந்த டேப் க்ரியேட் மெட்டீரியல் டேப் அதை கிளிக் பண்ணி இதுக்கு வந்து நான் 1ன்னு சொல்லி என்ட்ரு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். 1 சொல்லி கொடுத்துக்கிறேன். அடுத்து வந்து இந்த மெட்டீரியல் கொடுத்தோமா, சாரி இருங்க, அதுக்கே போய்ட்டு மெட்டலில் போய்ட்டு செகண்ட் மெட்டீரியலில் போய்ட்டு க்ரியேட் மெட்டீரியல், இதுக்கு வந்து 2ன்னு கொடுக்குறேன். 2 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன். ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ போய்ட்டு நான் இந்த கலரை வந்து இப்போ நான் வந்து டோருக்கு மட்டும் கொடுக்கணும், டோருக்கு தனியாக பேனல் தனியாக ஒரு கலர் கொடுக்கணுன்னா நீங்கள் வந்து அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் போய் தனித்தனியாக ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ ஃப்ரேமுக்கு மட்டும் எனக்கு கொடுத்தா போதுன்னா இந்த இடத்துல போய்ட்டு மெட்டீரியல்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல போய்ட்டு யூஸர் கேன் செலக்ட் ஃப்ரம் லிஸ்ட். ஏன்னா நம்ம வந்து ஒரு கலர் கொடுத்தோன்னா ஒரு கலரை அப்படியே ஒரு கலர் மட்டும் இப்போ கொடுத்துருந்தோன்னு வைங்களேன். இந்த இடத்துல நம்ம கலருக்கு நேம் என்ன கொடுத்தோம், இப்போ 1 கொடுத்து என்ட்ரு கொடுத்தா இங்கே அப்ளை ஆகிடும். தெரியுதுங்களா உங்களுக்கு சேஞ்சஸ்? நான் திருப்பி பண்ணி கேட்டுறேன் பாருங்கள். சரி, தெரியுதுங்களா? இப்போ வந்து ஒயிட் கலரில் இருக்கா ஃப்ரேமு. இதுவே நான் அந்த இடத்துல போயிட்டு டபுள் கிளிக் பண்ணி 1ன்னு கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். பாருங்கள், அது கலர் மாறுது. ஃப்ரேமை மட்டும் தனியாக கலர் மாறிடுச்சு. இப்போ எனக்கு பேனலுக்கு மட்டும் தனியாக கலர் மாறணும்னா அதேமாரி தான். இப்போ எந்த பேனல்னால் அந்த பேனல் போய்ட்டு மெட்டீரியல் கொடுத்து அது அப்படியே 1 2ன்னு கொடுக்குறேன். இப்போ 2 கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ இந்த பேனலுக்கு மட்டும் கலர் மாறி இருக்குது. தெரியுதுங்களா? இந்த பேனலுக்கு இந்த பேனலுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? மெட்டீரியல்னால் இவ்வளோ தாங்க. இந்த நீங்கள் கொடுக்குற மெட்டீரியல் வந்து இந்த காம்பவுண்டாக மேக் பண்ணுவீங்களே கடைசியாக, அது உள்ளே இருக்கணும். நீங்கள் கொடுக்குற கலர் வந்து அது உள்ளே இருந்தால் மட்டுமே இந்த மாதிரி உங்களால் பண்ண முடியும். இப்போ எனக்கு ஃபுல்லாக ஒரே கலராக வேணும்னா விண்டோஸ் மொத்தமாக ஒரு காம்பவுண்டாக மேக் பண்ணியிருப்பீங்களா, அதில் போய்ட்டு மெட்டீரியல் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இதில் போய்ட்டு செலக்ட் ஃப்ரம் லிஸ்ட்னால் நம்மளால் காம்பவுண்ட் ஆப்ஷன் உள்ள போனாலும் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. அது இப்போ அதில் போய்ட்டு 1 கொடுத்து இங்கே வேல்யூவும் 1ன்னு கொடுத்துக்கிறேன். அடுத்து 2 அப்படியே கொடுத்து அப்ளை கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்களா? நான் இந்த இடத்துல போய் மாற்றினாலும் மாற்றிக்கலாம். இப்போ 1 கலரில் இருக்கா, இதிலே நான் போய் 2 கொடுக்குறேன் பாருங்க, 2 கலரில் மாறுது. ஏன்னா காம்பவுண்ட் ஆப்ஷனில் மட்டும் மாற்றோம்னா இதில் போய்ட்டு இந்த மெட்டீரியலுக்கு அடுத்துங்களா, இதை ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு 1 செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுக்கணும். சேஞ்ச் ஆகுது பாருங்கள். 202 செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுக்கணும். சேஞ்ச் ஆகுது. தெரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நீங்கள் எந்த கலர் உங்களுக்கு வேணும்னு தோணுதோ அந்த கலர் இதில் எடுத்து வச்சுக்கலாம். வேறு எதுவும் இல்லை. இது ஓகேவா உங்களுக்கு? இப்போது விண்டோஸ் அடுத்து வந்து வித் லென்த் சொல்கிறேன் பாருங்கள். லென்த் எக்ஸ்னால் என்ன கலர்? ரெட் கலர் கிடையாது. அப்போ வித்து தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம்.
இப்போ வித் வந்து இது 4 ஃபீட் சொன்னோன்னா 4 ஃபீட்னா எவ்வளோ வந்துச்சு 56 இன்ச்சஸ் வருது. நடுவில் ஒரு 2 இன்ச்சஸ் கொடுத்து தெரியுமா, அதனால தான் 58 இன்ச்சஸ் காட்டுது. நமக்கு இது இல்லாமல் எனக்கு எக்ஸ்ட்ரா சைஸ் வேணும்னா அப்படின்னா இந்த சைடில் இருக்க டீட்டெயில் பார் இப்போ ப்ரெஸ் சாரி இந்த டீட்டெயில் பார் லென்த் எக்ஸில் போய்ட்டு இந்த டீட்டெயில் பார் அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா இதில் எது வேணுமோ இதெல்லாம் போன வீடியோலேயே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா அந்த வீடியோ போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செலக்ட் ஃப்ரம் லிஸ்ட்டு கொடுத்துட்டு இப்போ எனக்கு வந்து ஒரு கரெக்டாக 4 அடி போதும் அப்படின்னா கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தா போதும், தானாக இன்ச்சஸில் கன்வெர்ட் ஆகிடும் வேல்யூஸ். இப்போ எனக்கு 5 அடி வேணும் அப்படின்னா என்ட்ரு கொடுவோம். அடுத்து 4.5 ஃபீட்டுக்கு வேணும்னா என்ட்ரு கொடுவோம். ஓகேவா, இப்போ புரியுதுங்களா? இப்போ நான் கொடுத்துட்டேன். இப்போ நான் போய் இதை காம்பவுண்ட் ஆப்ஷன்லேயே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா சி ஃப்ரம் லிஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கேன்ல, அதனால் இந்த இடத்துல போய்ட்டு நான் இப்போ 4 ஃபீட் கொடுத்து அப்ளை கொடுக்குறேன். சைஸ் சேஞ்ச் ஆகுது தெரியுதுங்களா? 5 ஃபீட்டு கொடுத்து அப்ளை கொடுக்குறேன், சைஸ் சேஞ்ச் ஆகுது. இவ்வளோ தாங்க. இந்த மாதிரி தான் லென்த் எக்ஸ் ஓகேவா உங்களுக்கு. அடுத்து வந்து லென்த் ஒய்னா க்ரீன் ஆக்சிஸ்னால் திக்னஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்குது. நம்ம மொத்தமாக தனித்தனியாக திக்னஸ் கொடுக்கணும், தவிர ஓவராலாக திக்னஸ் கொடுக்கல, அதனால் இதில் 0 காட்டுது. இப்போ நான் வந்து இப்போ வந்து செலக்ட் ஃப்ரம் லிஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். அதேமாதிரி ஒரு 4 இன்ச் கொடுத்துட்டு அடுத்து 5 இன்ச் கொடுத்துட்டு அப்புறம் 2 இன்ச் அப்ளை கொடுத்துக்கிறேன். இப்போ அப்ளை கொடுத்துட்டு இப்போ திருப்பியும் காம்பவுண்ட் ஆப்ஷன் போகிறேன். இப்போ ஒய் டைரெக்ஷன் காட்டுது பாருங்கள் உங்களுக்கு. இப்போ 4 இன்ச் கொடுத்துட்டு அப்ளை கொடுத்தோன்னா இந்த திக்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். நோட் பண்ணுங்கள், தெரியுதுங்களா உங்களுக்கு? ஐயோ சாரி நான் வந்து பொசிஷனில் போய் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். சாரி சைஸ் லென்த் ஐட்னு போகணும். லென்த் வேணால் க்ரீன் ஆக்சிஸாக, அப்போ க்ரீன் ஆக்சிஸ் கரெக்டாக 4 இன்ச் கொடுத்தோம். அந்த 4 இன்ச் இங்கே காட்டுது பாருங்கள். இது இல்லாமல் எனக்கு அந்த சைஸ்லாம் வேணும்னா அதேமாரியே போய்ட்டு டீட்டெயில் பார் போய்ட்டு செலக்ட் ஃப்ரம் லிஸ்ட் ஆட் ஆப்ஷன் போய்ட்டு 4 இன்ச் 5 இன்ச் 2 இன்ச் அப்ளை கொடுத்துக்கிறேன். இப்போ காம்பவுண்ட் ஆப்ஷன் போய் செக் பண்ணி பார்க்குறேன். இங்கே காட்டுது பாருங்கள், லென்த் ஒய் திக்னஸ் 5 இன்ச் கொடுத்து அப்ளை கொடுத்தோன்னா இங்கே இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள். இது இன்க்ரீஸ் ஆகிறது தெரியுதுங்களா உங்களுக்கு? அடுத்து 2 இன்ச் கொடுக்குறோம் பாருங்கள், 2 இன்ச் அப்ளை ஆகிறது தெரியுதுங்க. இவ்வளோ தாங்க. லென்த் இசட்னா ஒன்றும் இல்லை, ஹைட்டு சேஞ்ச் பண்ணுறது, அதுவும் உங்களுக்கு பண்ணி காட்டிடுறேன் போடுறேங்க. லென்த் இசட் இது லென்த் இசட்டு அதேமாதிரி தான். ஹைட் வந்து 7 ஃபீட் சொன்னோம்ல, 7 ஃபீட்டு அது இல்லாமல் 7 ஃபீட்டு அது இல்லாமல் 4 இன்ச்சு வேறு ஆஃப் செட் எடுத்தோம்ல, அது மொத்தமாக சேர்த்து 68 இன்ச்சஸ் காட்டுது. இப்போ எனக்கு இது அதிகமாக வேணும் அப்படின்னா இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இப்போ 70 இன்ச்சஸ் கொடுக்குறோம் பாருங்கள், சேஞ்ச் ஆகும். அது சேஞ்ச் ஆகுது தெரியுதுங்களா? இப்போ நான் வந்து இந்த டிஃபால்ட் ஹைட் இல்லாமல் எனக்கு நிறையா ஆப்ஷன் வேணும்னா செலக்ட் ஃப்ரம் லிஸ்ட் அப்படி கொடுத்துட்டு எவ்வளோ 7 ஃபீட்டு, அடுத்து 8 ஃபீட்டு, 5 ஃபீட்டு, 6 ஃபீட்டு, 4 ஃபீட்டு இவ்வளோ தடவை கொடுத்துட்டு அப்ளை கொடுக்குறேன். அப்ளை கொடுத்துட்டு இப்போ ஆப்ஷன் பேஸ் செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ லென்த் இசட்டும் வந்துடுச்சு பாருங்கள். எனக்கு 4 ஃபீட் வேணும்னா 4 ஃபீட் கொடுத்து அப்ளை கொடுத்துக்கணும். 5 ஃபீட்னா 5 ஃபீட் கொடுத்து அப்ளை கொடுத்துக்கணும். எத்தனை ஃபீட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் எனக்கு இந்த ஹைட்டில் இந்த கலரில் வேணும்னா அந்தமாரி சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹைட்டில் வேறு வித்து வேணும் எனக்கு அப்படின்னா அது சூஸ் பண்ணிக்கலாம். இந்த வித்துலேயே எனக்கு வேறு ஒரு ஹைட்டு வேணும்னா அதை சூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். டைனமிக் ஆப்ஷன், டைனமிக் அட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இது வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாளைக்கு வந்து ஸ்லைடிங் விண்டோஸ் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், see you all.